Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா காரக்குழம்பு செம ஃப்ளேவர்ல வரும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 7 பல் பூண்டை நல்லா நச்சு உள்ள சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 உருளைக்கிழங்க நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் சின்ன லெமன் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணும் இல்லை தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டரோட லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததும் இதை மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது நம்ம ரொம்ப சுலபமாகவே செஞ்சிட்டோம். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.